எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஒரு உத்தரவாதத்தை ஈரானுக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னா, போர் நிறுத்தம் உறுதி, இனிமேல் நாங்கள் தலையிட மாட்டோம். இந்த போர் நிறுத்தத்துக்கு இடையில அப்பப்போ கப்பல்களை தாக்குனதுலாம் சரிதான், அது இயல்பு. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், இயல்பு. ஆனால் இனி முழுமையான போர் நிறுத்தம் நாங்கள் வரமாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அமெரிக்காவுடைய இந்த முடிவை தடுக்கும் விதமாகத்தான் இஸ்ரேல் லெபனானை தாக்கியிருக்காங்க. இப்போது இந்த ஹார்மோஸ் முற்றுகையின் மூலமாக உலகத்துக்கு நடந்தது என்ன? எக்கனாமிக் கிரைசிஸ் தான். இன்றைக்கும் நமக்கு இந்தியாவில் தினம் தினம் பெட்ரோல் விலை ஏறுது, நமக்கே தெரியாது. இப்போது ஒரு காலத்தில் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பத்திரிகையில் செய்தி வரும், இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாய் கூடியிருக்கு, டீசல் 1.50 இப்படிலாம் வந்து செய்தி வரும். இப்போ அப்படி செய்தி வர்றதில்லை. காரணம், தங்கம் விலை மாதிரி தினமும் ஏறுது, இறங்குது. இதுவே ஒரு மோசடி தான். இறங்குது ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ஏறுதுன்னு அர்த்தம், உண்மைதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி உலகம் வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு இந்த போர் நிறுத்தம் முக்கியம். இதற்கு இப்பொழுது அமெரிக்கா உடன்பட்டு விட்டாங்க. அவங்களும் உணர்ந்துட்டாங்க. என்னென்னா, இது உலக நாடுகளை மட்டுமல்ல, அமெரிக்காவையும் பாதிக்குது. ஒன்று, இன்றைக்கும் ஈரானில் எந்த நல்லது நடக்கிறது இல்லை, திருமண விசேஷங்கள் நடக்கலை, எந்த ஒரு நல்ல நிகழ்வையும் அந்த மக்கள் செயல்படுத்தலை, கொண்டாட்டம் இல்லை. அந்த கொண்டாட்டங்கள் இல்லாத ஈரான் தான் 4 மாதமாக இருக்குது. இப்போ அதன் அடிப்படையிலும் ஈரான் முடிவு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வருகின்ற ஜூன் 21 அன்று அடக்கம் செய்ய போகிறோம். 2 கோடி ஈரான் மக்கள் கலந்து கொள்ள போகிறாங்க. 2 கோடி ஈரான் மக்கள். ஈரானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 10 கோடி தான். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் அவருடைய அலி அயதுல்லா கமேனியுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள போகிறார். குர்திஸ்தான் என்பது வெறும் ஈரான் மட்டுமல்ல, ஈரானின் ஒரு பகுதி, ஈராக்கின் ஒரு பகுதி, சிரியாவின் ஒரு பகுதி, துருக்கி வரைக்கும் அவங்களுடைய அந்த எல்லை இருக்கிறது. அதையும் தாண்டி மக்கள் புரட்சி பண்ணி அதன் மூலமாக வந்து கமேனியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க. அதுவும் பண்ண முடியல. ஏன்னா 3 கோடி குர்திஸ்தான் மக்கள் இந்த பகுதியில் வாழ்றாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்னு அமெரிக்கா சொன்னாங்க. ஆனால் அந்த குர்திஸ் மக்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழுக்கள், இந்த சுதந்திரம் என்பது எங்களுக்கு தேவைதான், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஈரான் மேலே பொருளாதார தடை விதித்தீங்க, 40 வருஷமாக ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை விதித்திருக்கீங்க. ஆனால் அந்த நாடு அப்படியா இருக்குது? அந்த நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு, வறுமையில் இருக்குது, ஆயுதங்கள் இல்லாத நாடாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொடுப்பது யார்? அதை வந்து ட்ரம்ப் உணரவில்லை என்றால் எந்த அர்த்தமும் இல்லை. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. லாஸ்ட் இன்டர்வியூல இஸ்ரேலை அமெரிக்கா தனிமைப்படுத்துகிறது அப்படின்னு பேசியிருந்தோம். அது கிட்டத்தட்ட உண்மை ஆயிடுச்சு. மீண்டும் ஈரானும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் பண்ணிக்கிட்டாங்க. அன்று மாலையே வந்து போர் நிறுத்தம். குறிப்பாக பின்னாடி வந்து அமெரிக்கா எந்த ஒரு உதவியும் வந்து இஸ்ரேலுக்கு பண்ணவில்லை. 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அன்று மாலையே வந்து போர் நிறுத்தம். மறுபடியும் இன்னொரு தீவிரமான உச்சக்கட்ட நிலைக்கு போர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார் நடந்தது? என்னன்னா, இனி அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் செலவு செய்ய விரும்பல. இப்போ இந்த 4 மாத போர் என்பது அமெரிக்காவுக்கு பெரிய செலவு. பொதுவாக வந்து ஒரு செலவு செய்தால் என்ன லாபம் என்று கேட்கின்ற குணம் இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட் சபை கேட்குது, இவ்வளவு செலவு செஞ்சு என்ன லாபம் அமெரிக்காவுக்கு? நீங்கள் போய் வந்து ஹார்மோஸை முற்றுகைன்னு சொல்லிட்டு நம்முடைய அமெரிக்க கப்பல்கள்லாம் போய் முற்றுகையிட்டு இருக்குங்கண்ணே. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு, அந்த வீரர்களுக்கு மற்றதெல்லாம் எவ்வளோ செலவாகுது, நீங்கள் ஏவுகணை தாக்குதலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு நிகர லாபம் என்ன அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்காவுடைய செனட் சபை கேட்குறாங்க. நேற்று கூட அமெரிக்காவுடைய செனட்டர் ஒருத்தர் பேசியிருக்கார், இந்த ஈரான் போரினால் அமெரிக்காவுக்கு பெரிய நஷ்டம், ட்ரம்புடைய இந்த முட்டாள்தனத்தினால் நமக்கு எந்த லாபமும் இல்லை, அமெரிக்காவுடைய மக்களுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான்
இன்றைக்கி வந்து ஈரானுடைய யுத்தத்திற்கு இனி நாங்கள் ஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த நிதிக்குழு இருக்குது பார்த்தீங்களா, ஆமா, அந்த நிதிக்குழு இப்போ ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இது எல்லாமே ட்ரம்புக்கு எதிராக போயிட்டு இருக்கு ஒன்று. இரண்டாவது, இப்போது இந்த ஹார்மோஸ் முற்றுகையின் மூலமாக உலகத்துக்கு நடந்தது என்ன? எக்கனாமிக் கிரைசிஸ் தான். இன்றைக்கும் நமக்கு இந்தியாவில் தினம் தினம் பெட்ரோல் விலை ஏறுது. நமக்கே தெரியாது. இப்போது ஒரு காலத்தில் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பத்திரிகையில் செய்தி வரும், இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாய் கூடியிருக்கு, டீசல் 1.50 இப்படிலாம் வந்து செய்தி வரும். இப்போ அப்படி செய்தி வர்றதில்லை. காரணம், தங்கம் விலை மாதிரி தினமும் ஏறுது, இறங்குது. இதுவே ஒரு மோசடி தான். இறங்குது ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ஏறுதுன்னு அர்த்தம். உண்மைதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி உலகம் வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு இந்த போர் நிறுத்தம் முக்கியம். இதற்கு இப்பொழுது அமெரிக்கா உடன்பட்டு விட்டாங்க. அவங்களும் உணர்ந்துட்டாங்க என்னென்னா, இது உலக நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்காவையும் பாதிக்குது ஒன்று. இப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ சொன்னார், இனி நாங்கள் கிட்டத்தட்ட போரிலிருந்து வெளியே வர்றோம், இந்த போர் நிறுத்தம் என்பது உறுதியாகி தொடர்ந்து நடக்கும், இனி எங்களுக்கு அங்கே பெருசாக வேலை இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், யுரேனியத்தையே நாங்கள் வந்து முழுமையாக அழிச்சு விட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்க இராணுவம் முழுமையாக அழித்து விட்டது. சரி, ஓகேங்க, அவங்க திருப்திப்பட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஈரானும் பெருசாக பதில் சொல்லலை. அப்படியா, அழிச்சிட்டிங்களா, சரி நல்லது, நீ இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் 4 மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி கமேனியுடைய உடலை நாங்கள் ஜூன் 21ஆம் தேதி அடக்கம் செய்ய போகிறோம்னு அறிவித்தாங்க. ஆமாம், நம்ம ஏற்கனவே இதை அரங்கத்தில் பேசியிருக்கோம். ஆயதுல்லா அலி கமேனியுடைய உடல் இன்று வரை அடக்கம் செய்யப்படலை. இன்று வரை மார்ச்சுவரியில் வச்சுருக்காங்க. என்ன காரணம்? ஈரானுக்கு ஒரு நியாயம் கிடைக்காத வரை நாங்கள் அவரை அடக்கம் செய்ய மாட்டோம். இன்றைக்கும் ஈரானில் எந்த நல்லது நடக்கிறது இல்லை, திருமண விசேஷங்கள் நடக்கலை, எந்த ஒரு நல்ல நிகழ்வையும் அந்த மக்கள் செயல்படுத்தலை, கொண்டாட்டம் இல்லை. அந்த கொண்டாட்டங்கள் இல்லாத ஈரான் தான் 4 மாதமாக இருக்குது. இப்போ அதன் அடிப்படையிலும் ஈரான் முடிவு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வருகின்ற ஜூன் 21 அன்று அடக்கம் செய்ய போகிறோம். 2 கோடி ஈரான் மக்கள் கலந்து கொள்ள போகிறாங்க. 2 கோடி ஈரான் மக்கள். ஈரானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 10 கோடி தான். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் அவருடைய அலி ஆயதுல்லா கமேனியுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள போகிறார். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்க போகுது வருகின்ற ஜூன் 21. அதில் வந்து அந்த 2 கோடி கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போகிறோங்கிற இப்போ பெரிய விஷயம். அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஈரான் அரசு செய்ய போகுதுன்னு தெரியல. அப்போ ஏன் அதை அறிவித்தாங்க அப்படின்னா, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அமெரிக்க அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை ஈரானுக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, போர் நிறுத்தம் உறுதி, இனிமேல் நாங்கள் தலையிட மாட்டோம். இந்த போர் நிறுத்தத்துக்கு இடையில அப்பப்போ கப்பல்களை தாக்குனதுலாம் சரிதான், அது இயல்பு, சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், இயல்பு. ஆனால் இனி முழுமையான போர் நிறுத்தம் நாங்கள் வரமாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அமெரிக்காவுடைய இந்த முடிவை தடுக்கும் விதமாகத்தான் இஸ்ரேல் லெபனானை தாக்கியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவை டிஸ்டர்ப் பண்ணுற விதமா எப்படியாவது அமெரிக்காவை இந்த போருக்குள்ளார கொண்டு வரணும், இதான் நோக்கம். இப்போ இஸ்ரேலுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, அமெரிக்காவை போக விட்டுறக்கூடாது. இப்படி நம்ம தாக்குதல் நடத்தணும்னா ஈரானுடைய தாக்குதல் எங்கே நடக்கும்? இஸ்ரேலில் நடக்கும். அமெரிக்க கப்பல்களையும் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி நடந்தால் அப்போ அமெரிக்காவுக்கு என்ன கோபம் வரும்? அப்போ வந்து அமெரிக்கா போரில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் லெபனானில் இப்போது சண்டை. ஏற்கனவே ஈரான் அரசாங்கம் வடக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களை காலி பண்ணிடுங்க, போயிடுங்க. ஏன்னா தெற்கு லெபனானும் வடக்கு இஸ்ரேலும் பக்கத்தில் இருக்குது. ஓகே, எல்லை, அந்த எல்லை அதான். லெபனானின் தெற்கு பகுதியும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியும் தான் ஒட்டி இருக்கு. அந்த ஒரு ஆறு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, லண்டன் ஆறு. ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து சண்டை வந்து இன்னைக்கு பெரிய அளவு நடக்குது. அப்போ லெபனானுக்குள்ளே போய் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ண உடனே ஓகே, ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் இராணுவம் மூலமாக இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து வடக்கு இஸ்ரேல் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அமெரிக்கா வந்துருச்சான்னு கேட்டால் அமெரிக்கா வரல. அமெரிக்கா திருப்பி இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் தான் போரிலிருந்து வெளியே போகிறோன்னு சொல்லிட்டோம்.
இப்போ இஸ்ரேல் போரை நடத்துவதாக இருந்தால் நடத்தி கொள்ளட்டும், இனி அமெரிக்கா போரில் இருக்காது. முதல் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இஸ்ரேலை 1950 காப்பாற்றி கொண்டு வருவது அமெரிக்கா தான். அப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்பை மீறி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காரணம், அமெரிக்காவுடைய நிர்வாகம் இந்த போரில் கலந்து கொள்ள அமெரிக்கா செல்வதை விரும்பலை. ஓகே. இப்போ இதை இன்னைக்கு ட்ரம்பும் படிப்படியாக உணர்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒன்று. இப்போ ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடத்தப்பட்டு தோல்வியில் முடிந்ததை நம்ம பார்த்தோம். அது கிட்டத்தட்ட தோல்வி தான். இஸ்லாமாபாத்தில் அதற்கான முயற்சிகள் எடுத்து தோல்வி. மீண்டும் ஒரு முயற்சி பண்ணாங்க. மீண்டும் முயற்சி பண்ணும்போது அமெரிக்காவுடைய நிபந்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் சொன்னாங்க. ஈரான் நிபந்தனை போட்டது. அந்த நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்கா சொன்னாங்க. இப்போ எப்படி வந்துருச்சுன்னா, நீனும் நிபந்தனை போட வேண்டாம், நானும் நிபந்தனை போடலை, நாங்கள் விலகிக்கிறோம் என்று அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஓகே. ஆனாலும் இஸ்ரேல் ஈரானை தாக்குறாங்களே, என்ன காரணம்? இஸ்ரேலை ஏன் ஈரான் தாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே செய்தியை சொன்னாங்க. இஸ்ரேல் லெபனானை தாக்கி கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக ஹிஸ்புல்லாவை தாக்குதல் நடத்துறீங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்புல்லா வேறு, நாங்கள் வேற அல்ல, என்னுடைய ப்ராக்ஸி தான் அவன். ஆமாம். அப்போ எதுக்கு நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க? லெபனான் மக்களை ஏன் தாக்குதல் நடத்துறீங்க? நீங்கள் லெபனானை தாக்கி கொண்டிருந்தால் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதன் மூலமாக ஒரு விஷயம் என்ன புரியுதுன்றா, இனி இஸ்ரேல் தான் வந்து பார்த்துக்கணும், இனி போர் வேண்டாம், எங்கள் பேச்சை மீறி நீங்கள் போர் நடத்துறதா இருந்தாலும் நடத்திக்கிங்க அப்படின்னு அமெரிக்கா சார்பில் சொல்லப்பட்டு விட்டது. எங்க தயவு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம்தான். இன்னைக்கு 13 இடங்கள்ல வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கான பேஸ் இருக்குல்ல, அதை காலி பண்ண மாட்டோம்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஓகே. அது ஏற்கனவே ஈரான் இந்த நிபந்தனையில ஒன்று, வளைகுடா நாடுகள் இருக்கின்ற எல்லா பேஸையும் காலி பண்ணணும். அதை ஏத்துக்கல அமெரிக்கா. காரணம், அதுக்கு பெரிய செலவு செஞ்சிருக்காங்க. அரபு நாடுகளோட இருக்கின்ற தொடர்பே அதுதான். ஈரான் ஒன்று அடிச்சுன்னு சொல்லி பயமுறுத்தி தான் அவங்க இருந்தாங்க. இப்போ அதை காலி பண்ண நாங்கள் இப்போ பண்ண மாட்டோம். ஈரான் இப்போ விட்டுட்டாங்க. அது இனி நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது அவங்க நாடு பிரச்சனை, இன்னும் ஈரான் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஆனால் இனிமேல் ஈரானை தாக்குதல் நடத்த அமெரிக்கா நினைக்கக்கூடாது, கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க. ஓகே. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு 18 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டு விட்டாங்க. பெரிய சேதம் வேற அவங்களுக்கு, பெரிய சேதம், செலவு, ஒவ்வொரு நாளுமே செலவு. ஆமாம், உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பல பில்லியன் டாலர் செலவாகிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லை. இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஆனாலும் இஸ்ரேல் சீண்டிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா ஈரானை. ஏன் சீன்றாங்கன்னா, அவர்களுடைய தேவை, கோரிக்கை நிறைவேறப்படலை. ஏன்னா அவங்களுடைய உண்மையான கோரிக்கை என்பது கிரேட்டர் இஸ்ரேல், ஈரானை கட்டுப்படுத்தணும். ஓகே, ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும். இப்போ ஈரானோட அமெரிக்காவிலேயே பண்ண முடியலையே சார். அதை தான் சொல்றேன். ஈரான்ல ஆட்சி மாற்றம் எப்படி நடத்த நினைச்சாங்க? குர்திஸ்தானை ஈரானை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சாங்க. நம்ம கூட பேசியிருக்கோம். குர்திஸ்தானுடைய புரட்சியாளர்கள் அப்போ அதற்காக அங்கே நடக்கின்ற அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் பேர் இருக்காங்க. ஆமாம். இவர்களெல்லாம் வந்து முழு நேர குர்திஸ்தானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். குர்திஸ்தான் என்பது வெறும் ஈரானை மட்டுமல்ல, ஈரானின் ஒரு பகுதி, ஈராக்கின் ஒரு பகுதி, சிரியாவின் ஒரு பகுதி, துருக்கி வரைக்கும் அவங்களுடைய அந்த எல்லை இருக்கிறது. அதையும் தாண்டி மக்கள் புரட்சி பண்ணி அதன் மூலமாக வந்து கமேனியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க. அதுவும் பண்ண முடியல. ஏன்னா 3 கோடி குர்திஸ்தான் மக்கள் இந்த பகுதியில் வாழ்றாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்னு அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா அந்த குர்திஸ் மக்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழுக்கள், இந்த சுதந்திரம் என்பது எங்களுக்கு தேவைதான், ஆனால் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நாங்க வந்து உங்கள்கிட்ட அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அதை ஈரானிடமே பேசிக்கொள்கிறோம் அப்படின்னு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமெரிக்கா பார்க்கப்பட்டது. அதனால தான் வந்து ட்ரம்ப் நினைச்சது நடக்கலை. ஆமாம். இரண்டாவது, ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது குர்திஸ்தான் மக்கள் ஏற்றுக்கல. என்னதான் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறார். இப்போ மூன்றாவது இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து இது யமானில் இருக்கின்ற ஹவுதிகள் அதுவும் கட்டுக்குள் வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறாங்க. ஏனென்றால் ஹவுதிகள் வந்து செங்கடலை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க.
இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஹார்முஸ் ஒமான் வளைகுடாவை, அந்த ஹார்மோஸை, பாரசீக வளைகுடாவை வந்து ஈரான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி செங்கடல் போதே ஹவுதிகள் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த 2 வழித்தடங்களும் ரொம்ப முக்கியமானது. ஹவுதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து அமெரிக்காவிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க இராணுவம் ஹவுதிகளை கை வைக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ஓகே, ஈரானை தாக்குதல் நடத்தும் போது கூட ஓகே, ஹவுதிகளை பெருசா டச் பண்ணல. என்ன காரணம் என்றால் அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும். ஓகே, அமெரிக்க கப்பல்கள் நிம்மதியா போக முடியாது. எஸ். இப்போ இதனால தொடரல. இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கோபம். ஹவுதிகளையும் டச் பண்ணல, ஹார்மோஸையும் பிடிக்கல, ஈரானுடைய தாக்குதலை தடுக்க முடியல, லெபனானுடைய அந்த அட்டாக்கை வந்து ஈரான் வந்து இப்போ வந்து மீறி நம்மளோட சண்டை போடுறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா செய்யவில்லை என்ற கோபம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் விடமாட்டோம்ல லெபனானை, நாங்கள் லெபனானோட சண்டை பிடிக்க தான் செய்வோம் அப்படின்னு வர்றாங்க. இது வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததில்ல, அது இல்லை. உலக யுத்தமாக நடக்க வாய்ப்பே இல்லை. நம்மலாம் பேசியிருக்கோம், இது 3ஆம் உலக யுத்தமாக வந்துருமா, வராது. அதில் தெளிவாக இருக்காங்க. ஏனென்றால் 3ஆம் உலக யுத்தம் என்பது உலகத்திற்கு அழிவு தான். அது இப்போ 1ஆம் 2ஆம் யுத்தம் மாதிரிலாம் 3ஆம் யுத்தம் இருக்காது. அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய அணுசக்தி யுத்தமாக மாறி உலகத்துக்கு அழிவு ஏற்படுத்தும். அதை எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் உணர்ந்திருக்காங்க. அதனால அந்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக என்ன இருக்குன்னா, ஈரானுக்கு பின்னால் இந்த நாடுகள் ஒளிந்திருக்கின்றன. ரஷ்யாவும் ஈரானும் ஒளிந்திருந்து ஆயுதங்களை கொடுப்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வெறுமனே ஈரானோட சண்டை மட்டும் இல்லை, இவங்களோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ராக்ஸி வார் தான் அது. ப்ராக்ஸி கோல்டு வார் நடக்குது. இது தேவையில்லை. இப்போ இன்னைக்கு செனட்டர் கூட்டத்தில் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெறுமனே ஈரானோட யுத்தம் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க, தட்ஸ் நாட் ரைட். அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பது யாரு? இந்த பெரிய நாடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து ஈரான் மேல பொருளாதார தடை விதித்தீங்க. 40 வருஷமா ஈரான் மேல ஒரு பொருளாதார தடை விதித்திருக்கீங்க. ஆனா அந்த நாடு அப்படியா இருக்கு? அந்த நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு, வறுமையில் இருக்கு, ஆயுதங்கள் இல்லாத நாடா இருக்கு. அப்ப அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொடுப்பது யார்? அதை வந்து ட்ரம்ப் உணரவில்லை என்றால் எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ அவர்கள் ஆயுதங்களை தயாரித்து வைக்கிறவங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. குறைந்த செலவில் ஏவுகணை வச்சுருக்காங்க. ஆமாம், ட்ரோன்ஸ்லாம் வந்து $20,000 வச்சுருக்காங்க. நம்ம $2,00,000 வச்சுருக்கோம். அப்போ அவர்களுடைய இழப்பு என்பது குறைந்த அளவு செலவு, குறைந்த செலவில் பயங்கரமான ஆயுதம், அதிக சேதாரம். இப்போ ஈரானுடைய திட்டமே அதுதான், குறைந்த செலவில் அதிக சேதாரம். நாம் வந்து அதிக செலவில் அதிக சேதாரம், அது இன்னும் நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு இஸ்ரேல் என்கிற நாட்டுக்காக அமெரிக்கர்கள் கஷ்டப்படணுமாங்கிற இடத்துக்கு இன்னைக்கு செனட்டர்கள் கடுங்கோபத்தோட இந்த கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ வருகின்ற நாட்களில் காங்கிரஸ் தேர்தல் நடக்க போகுதுங்க, அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போகுது. இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இருப்பது மிகப்பெரிய இழப்பை இன்னும் அதிகப்படுத்துங்கிறதுனால இன்னைக்கு ட்ரம்புடைய அதிகாரத்தை மீறி, ட்ரம்புடைய முடிவை மீறி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பின்வாங்கிட்டே பார்க்குறோம். இது என்ன ஆகுன்னா, இது வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலை. எப்படின்னா, அமெரிக்கா போயிடுச்சுன்னு வச்சுங்க, இஸ்ரேல் ஈஸியா வந்து வீழ்த்தப்படும். இன்னைக்கு வடக்கு இஸ்ரேல்ல பெரிய சேதம் நமக்கு வெளியே தெரியல. ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை. எந்த ஊடகங்களும் அனுமதி இல்லை. அல் ஜசீராவே வெளியே போக சொல்லிட்டாங்க. அங்க இருக்கின்ற இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தான் சில செய்திகளை சொல்றாங்க. ஆனால் அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதான் முக்கியமானது. அதோட இன்னொன்று சொல்றேன், இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதுவும் முக்கியமாக பார்க்கணும். வெறும் 1 கோடி மக்கள் தொகை கொண்ட இஸ்ரேல், சின்னஞ்சிறிய நாடு. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து யுத்தத்தில் தொடர்ச்சியாக பயணப்படுறதுனால இஸ்ரேலுடைய பொருளாதாரம், ஜிடிபி ரொம்ப கீழே போயிருக்கு. இப்போ இது எங்கே போய் நிற்கிறது? இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு அங்கே இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள் இன்னைக்கு நாட்டை விட்டு போகிறாங்க. 1 கோடி பேர் தான் மொத்தம். கடந்த இந்த 4 மாதங்களில் மட்டும் 4 to 5 லட்சம் இஸ்ரேலிய மக்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க, மைக்ரேட் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு இயல்பாகவே மைக்ரேஷன் ஆகிற வழக்கம் உண்டு. வரலாற்றை காலம் தொட்டே பல ஆயிரம் வருடங்களாக அவர்கள் இப்படியே ஊரா ஓடிட்டு போறது தான் பார்த்தோம். அது ஹிட்லர் காலத்தில் உச்சத்துக்கு போனது. இப்போ திருப்பி அவங்க என்ன செய்யறாங்கன்னா மைக்ரேட் ஆகுறாங்க. இனி இஸ்ரேல் இருப்பது என்பது ஆபத்து. இன்னைக்கு
இஸ்ரேலில் நம்முடைய ஊர் தான், வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுவோம். அப்போ அது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ இது எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி போகுது. ஆனால் அவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, அவர்களுடைய வேதம் இஸ்ரேலை அழிவுக்கு விடாது. நீங்கள் இப்போவுமே சொல்லுவாங்க, இப்போவுமே தோராவை சொல்கிறாங்க. கிறிஸ்துவத்தின் மேல் அந்த பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையுடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இஸ்ரேல் அழிந்து விடாது, ஓகே, இஸ்ரேல் தான் ஆட்சி செய்யும் சொல்கிறாங்கல்ல. அந்த அடிப்படையில் தான் அவங்க இன்னும் நம்புகிறாங்க. புரியுது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இஸ்ரேல் அடைஞ்சிருக்கிறது. அது முக்கியமானது. இப்போ இன்னொன்று முக்கியமாக அழுத்துறாங்க, இந்த அரபு நாடுகளோடு நடந்த அந்த அக்ரிமெண்ட் அது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆப்ரஹாம் கான்கார்ட் உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா, அமெரிக்கா வரலைனா கூட அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்கிவிடக்கூடாது, இஸ்ரேலோடு நட்புடன் இருக்கணும், அந்த அக்ரிமெண்ட் மீறினால் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஈரான் இவ்வளவு அடிபட்டும் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டும் அவர்கள் கைதான் ஓங்கி இருக்கிறது. அவர்கள் எந்த விதத்திலையும் பயப்படல. வருகின்ற ஜூன் 21 அவருடைய உச்சபட்ச தலைவருடைய அந்த இறுதி ஊர்வலம் அது மிகப்பெரிய ஊர்வலமாக பார்க்கப்பட போகிறது. இஸ்ரேலை அடிப்பதே அவர்கள் கவலைப்படவே இல்லை. லெபனானில் ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா ஈரான்லேருந்து 10 வந்து விழுகுது. இப்போ இதுதான் நடக்குது. இப்பொழுது அமெரிக்கா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நிலவரம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலை இது ஈரானுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் பேசிய நன்றி ஹலீம் சார்.